வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். செவாலிய செல்லான் நாயகரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செவாலிய செல்லான் நாயகரின் உருவப்படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தட்டஞ்சாவடி தொழில்பேட்டை பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் சாலையோர மரம் முறிந்து மின்கம்பத்தின் மீது விழுந்ததில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்தது. இதனால் மின் கம்பிகள் சேதமடைந்து மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் நிலை உருவானது. தகவல் அறிந்த மின்துறை ஊழியர்கள் விரைந்து சென்று சாய்ந்த மின்கம்பம் மற்றும் முறிந்த மரக்கிளைகளை அகற்றினர். மேலும் மின் கம்பிகள் மற்றும் மின்சார இணைப்புகளை ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இச்சம்பவத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. மழை காலத்தை முன்னிட்டு சாலையோர ஆபத்தான மரங்கள் மற்றும் மின் கம்பிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலியார்பேட்டை அனிதா நகரில் ரூபாய் 26.59 லட்சம் மதிப்பில் கழிப்பிடம் கட்டும் பணியினை ஜான்குமார் எம்எல்ஏ பூஜை செய்து துவக்கி வைத்தார். முதலியார்பேட்டை அனிதா நகரில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் 26,59,082 மதிப்பீட்டில் புதிய கழிப்பிடம் கட்டும் பணி துவங்கியது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கட்டுமான பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் KB ஸ்ரீஜித், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ், முன்னாள் கவுன்சிலர் செல்வ கணபதி, வழக்கறிஞர் செந்தில்குமார் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். சேர்ந்தவர் டென்டுமோன் புலிகா. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அங்கு ஜீபும்பா என்ற அமைப்பின் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள், தொழில் நிறுவனங்கள் துவங்க ஆலோசனைகள், தமிழ் மக்களுக்கு தேவையான சமூக பணிகள் உள்ளிட்டவற்றை கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகின்றார். இவரது சேவையை பாராட்டி கடந்த 2024ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த முனிசிபாலிட்டி அவருக்கு விருது வழங்கி கௌரவித்தது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த அவர் பூரணாங்குப்பத்தில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு சுமார் 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் ஆகியோரை சட்டப்பேரவையில் சந்தித்த டென்டுமோன் புலிகா பரம்பில் விருதுகளை காண்பித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர் பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு சமூக பணிகளை செய்ததற்காக அந்த நாட்டின் அரசின் முனிசிபாலிட்டி விருது வழங்கி கௌரவித்துள்ளது. மேலும் தனது பணி தொடரும் என்று தெரிவித்தவர், நடைபெறவுள்ள பிரசிடென்ட் தேர்தலிலும் தனது முக்கிய பங்களிப்பு ஆற்ற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
மேலும் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழ் மக்களுக்கு தொழில் துவங்க ஆலோசனைகளையும், சிறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களை நடத்துவதற்கு ஆலோசனைகளையும் தான் வழங்கி வருவதாகவும் பெருமிதமாக குறிப்பிட்டார். புதுச்சேரி மாஹே பிராந்தியம் பல்லூர் பெட்ரோல் பங்கில் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சாயன், ரஜித், ஸ்ரீஜித், அட்சய் ஆகிய 4 பேர் இனோவா காரில் வந்து 600 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்ப கூறியுள்ளனர். பெட்ரோல் பங்கில் பணியாற்றும் ஊழியர் பெட்ரோலை நிரப்பிய பிறகு அவரிடம் ரூபாய் 600 கொடுத்துள்ளனர். அதில் 500 ரூபாய் நோட்டு சிறுவர்கள் விளையாடும் போலி ரூபாய் நோட்டு என்பதை ஊழியர் கண்டுபிடித்து கேட்டதோடு இச்சம்பவம் குறித்து உடனடியாக மாஹே காவல் நிலையத்தில் பெட்ரோல் பங்க் ஊழியர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சாயன், ரஜித், ஸ்ரீஜித், அட்சய் ஆகிய 4 பேரும் அதிக கூட்டமுள்ள கடைகளை தேர்வு செய்து கூட்ட நெரிசலை பயன்படுத்தி சிறுவர்கள் விளையாடும் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து தேவையான பொருட்களை வாங்கியுள்ளனர். அதன்படி சம்பவம் நடைபெற்ற அன்று இதேபோன்று 3 கடைகளில் போலியான ரூபாய் 500 நோட்டை கொடுத்து பொருட்களை வாங்கிக் கொண்டு அதன்பின் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு சிறுவர்கள் விளையாடும் போலி ரூபாய் நோட்டை கொடுத்த பொழுது மாட்டிக்கொண்டதாக தெரிவித்ததை அடுத்து 4 பேரை கைது செய்த மாஹே போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆட்டோமொபைல் துறையில் வாடிக்கையாளர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில் புதுச்சேரி ஈசிஆரில் அமைந்துள்ள விக்னேஷ் நிசான் ஷோரூம் புது பொலிவுடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. புதிய பொலிவுடன் கூடிய இந்த ஷோரூமின் திறப்பு விழாவும் பிரம்மாண்டமான லான்ச் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் இந்நிறுவனத்தின் நடப்பாண்டின் 2வது காரும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஷோரூமை பார்வையிட்டு புதிய நிசான் டெக்கான் காரை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோகனந்த் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நிசான் காரின் சிறப்பம்சங்கள் மற்றும் கூடுதல் விவரங்கள் ஆடி, பென்ஸ், BMW மற்றும் மெர்சிடிஸ் போன்ற 40 முதல் 45 லட்சத்திற்கு மேல் விலைமதிப்புள்ள லக்ஸுரி கார்களில் இல்லாத பல்வேறு அதிநவீன அம்சங்கள் இந்த காரில் வழங்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட கார்களை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக அதிகபட்சமாக 280 Nm டார்க் உற்பத்தி செய்யக்கூடிய என்ஜின் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. முன்பக்க இரு இருக்கைகளுக்கும் வென்டிலேட்டட் சீட்ஸ் உள்ளிட்ட பல சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கார்கள் மேனுவல் மற்றும் வெட் கிளட்ச் உடன் கூடிய DCT ஆகிய 2 கியர்பாக்ஸ் தேர்வுகளில் கிடைக்கின்றது. நிசானின் உலக புகழ்பெற்ற லெஜெண்டரி பெட்ரோல் மாடலை தழுவி இதன் தோற்றம் மிகவும் ஸ்டைலாக உருவாக்கப்பட்டுள்ளது. கூகுள் மற்றும் ஜெமினி AI இன்டெலிஜென்ட் அம்சங்களுடன் கூடிய 10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இதில் இன்பில்டாக வழங்கப்பட்டுள்ளது. 360 டிகிரி கேமரா மற்றும் லெவல் 2 ADAS தொழில்நுட்பம் உட்பட மொத்தம் 17 பாதுகாப்பு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. பனோரமிக் சன்ரூஃப், 18 இன்ச் அலாய் வீல்கள் மற்றும் பிரகாசமான LED முன்புற ஹெட்லேம்ப்கள் காரின் தோற்றத்திற்கு கூடுதல் மெருகூட்டுகின்றன. வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் இந்த காரின் முதல் 10,000 முன்பதிவுகளுக்கு மட்டும் 5 ஆண்டுகளுக்கான சர்வீஸ் மற்றும் மெயின்டெனன்ஸ் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் உரிமையாளர்கள் கணேசன், விக்னேஷ் கணேசன், பொது மேலாளர் காட்வின் வில்பர்ட் ராஜன் மற்றும் விற்பனை மேலாளர் கேசவன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நல்லவாடு தெற்கு வீதியை சேர்ந்தவர் விஜயேந்திரன், முகுந்தாவதி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். இவர் விஜயேந்திரன் மும்பையில் உள்ள கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றார். சம்பவத்தன்று சென்னையிலிருந்து கோவில் திருவிழாவுக்கு வந்திருந்த உறவினருடன் முகுந்தாவதி அருகில் உள்ள குட்டி ஆண்டவர் கோவிலுக்கு சென்றுள்ளார். திருவிழாவை பார்த்து கொண்டிருந்த பொழுது முகுந்தாவதியின் உறவினர் வீட்டில் செல்போன் சார்ஜர் எடுக்க வேண்டும் என்று வீட்டின் சாவியை வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் செல்போன் சார்ஜர் எடுத்துக்கொண்ட உறவினர் வீட்டை பூட்டாமல் சென்று விட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் திருவிழா முடிந்து வீட்டுக்கு வந்த முகுந்தா தேவி வீட்டின் கதவு மற்றும் பீரோவும் திறக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் பீரோவில் இருந்த தங்க நகைகள், வளைகள், செயின், ஆரம் உள்ளிட்ட 45 பவுண்ட் தங்க நகைகள், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை திருடு போயிருந்தது. இதுகுறித்து முகுந்தாவதி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டில் உள்ள தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வீட்டில் உள்ள 45 பவுண்ட் நகையை வேறு யாராவது நோட்டமிட்டு எடுத்தார்களா அல்லது வீட்டில் உள்ளவர்களே திருடி சென்றார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை ஒட்டி 5ஆம் நாள் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் அரியங்குப்பம் கொமேன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். சான்றோர்குல கிராமணியார், நாடார், தர்ம பரிபாலன சபை நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முள்ளோடை ஸ்ரீராம் நகர் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கிருமாம்பாக்கம் போலீசாரும் சிறப்பு அதிரடிப்படை போலீசாரும் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமாக காணப்பட்ட ஒரு வீட்டில் அதிரடி சோதனை செய்தனர். சோதனையில் மூட்டை மூட்டையாக ஹான்ஸ், கூலிப், விமல் பாக் உள்ளிட்ட 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக காட்டுக்குப்பம் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்த சரவணன் என்போரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் ராஜஸ்தானை சேர்ந்த மிர்சா ராம், ராஜ்குமார் ஆகியோர் பெங்களூரிலிருந்து புகையிலை பொருட்களை கொண்டு வந்து சப்ளை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 3.5 லட்சம் மதிப்புள்ள 328 கிலோ புகையிலை பொருட்கள், ரூபாய் 3 லட்சம் ரொக்கம், ஒரு கார், ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா மாநில தலைவர் வேலு தலைமையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் பாண்டியன், பொருளாளர் ஐயப்பன் முன்னிலை வகித்தனர். விழாவில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். மேலும் விபத்து காப்பீடு அட்டையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள், மாநில மண்டல நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். காரைக்கால் டி.கே. நகர் பகுதியை சேர்ந்தவர் முரளி, 23 வயது. இவர் அப்பகுதியில் உள்ள பூக்கடையில் வேலை செய்து வந்தார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 16 வயது +1 மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அவருடன் நெருங்கி பழகி கர்ப்பமாக்கினார். இதை அறிந்த அச்சிறுமியின் பெற்றோர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போக்சோ பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து முரளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு காரைக்கால் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றவாளி முரளிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 20,000 அபராதம் விதித்து நீதிபதி மோகன் தீர்ப்பளித்தார். காரைக்காலில் ஒற்றை பெற்றோருடன் கல்வி பயிலும் மாணவிகளுக்கு காரை கரங்கள் மற்றும் அன்னை ஃபவுண்டேஷன் இணைந்து இலவசமாக பள்ளி பைகளை வழங்கினர். காரைக்கால் அன்னை தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒற்றை பெற்றோருடன் கல்வி பயிலும் 75 மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு சுமார் ரூபாய் 40,000 மதிப்பிலான தரமான பள்ளி பைகள் வழங்கப்பட்டன. மாணவிகளின் கல்வி தேவைகளுக்கு உதவும் வகையிலும் அவர்களின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் இந்த நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பள்ளி பைகள் பெற்ற மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த உதவியை வழங்கிய அமைப்புகளுக்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பள்ளி பைகளை வழங்கி வாழ்த்தினர். காரைக்காரங்கள் அமைப்பை சேர்ந்த விஷ்ணுவர்தன், அன்னை ஃபவுண்டேஷன் பாபு என்ற கோபாலகிருஷ்ணன், கேசவசாமி, உமா மகேஸ்வரி, சுமதி, சரவணன், அருள் முருகன், வின்சென்ட், ராஜகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். பாஜக நடத்திய தேசிய கொடி பேரணி துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றது கண்டனத்திற்குரியது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட வீடியோ பதிவில் பாஜக நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் பங்கேற்றதன் மூலம் அவரது நடுநிலைத்தன்மை குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறினார். மேலும் அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்த அவர் இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் புதுச்சேரி முதல்வர் பொறுப்பேற்க வேண்டுமென வலியுறுத்தினார். பாஜக நிகழ்ச்சியில் பங்கேற்றது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும், இல்லையெனில் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் நாராயணசாமி வலியுறுத்தினார்.
புதுவை தமிழ்ச்சங்கத்தின் 2026-29 ஆண்டுக்கான புதிய ஆட்சி மன்ற குழுவை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. தேர்தல் ஆணையரக வழக்கறிஞர் முனைவர் பிரபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. வேட்புமனுக்கள் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தாக்கல் செய்யலாம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். பதிவான வாக்குகள் செப்டம்பர் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் ரூபாய் 1500 கட்டணம் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்கலம் தொகுதிக்குட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் அய்யனார் கோவில் குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. ரூபாய் 22,31,500 மதிப்பீட்டில் 100 நாள் வேலை திட்டத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். 100 நாள் வேலை திட்டம் இந்த ஆண்டு 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதால் தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். குளம் சீரமைக்கப்படுவதன் மூலம் நீர்த்தேக்க கொள்ளளவு, மழைநீர் சேமிப்பு மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், திட்ட பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். அருகே தமிழக பகுதியான வழுதவூர் சேர நகரில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை அரசூர் கந்தசாமி, சரளா குடும்பத்தினர் மற்றும் திருக்குடில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழூர் கிராமத்தில் கீழூர் அணைக்கட்டிலிருந்து கோர்க்காடு ஏரிக்கு செல்லும் நீர்வரத்து வாய்க்கால்கள் மற்றும் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி விவசாயிகள் பயன்பாட்டிற்கு சீரமைத்து தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான ரங்கசாமியிடம் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை ஏற்ற முதலமைச்சர் உடனடியாக பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 9,08,000 மதிப்பிலும் சிவராந்தகம் மற்றும் சாத்தமங்கலம் கிராமங்களில் நீர்வரத்து மற்றும் வடிகால் வாய்க்கால்களை சுத்தம் செய்யும் பணிகளுக்கு ரூபாய் 5,31,000 மதிப்பிலும் மொத்தம் 14,38,000 செலவில் உருவாக்கும் பணியினை முதலமைச்சர் ஆணைக்கிணங்க வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தூர்வாரும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இப்பணிகள் மூலம் நீர்வரத்து மற்றும் வடிகால் வாய்க்கால்களில் தேங்கியுள்ள மண், புதர்கள் உள்ளிட்டவை அகற்றப்பட்டு மழை காலங்களில் நீர்வரத்து சீராக நடைபெறுவதற்கும் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்குவதை தடுப்பதற்கும் உதவும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன்கள் பாலமுருகன், ரேவதி, பர்குணன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் அருள்முருகன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ஓசூர் தொகுதி 10 கண்ணு சந்திப்பிலிருந்து வில்லியனூர் செல்லும் பைபாஸ் சாலை வரை உள்ள பிள்ளையார்குப்பம் ஆத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிக்காக ரூபாய் 5,14,497 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தூர்வாரும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் மற்றும் ஒப்பந்ததாரர்கள், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். மேலும் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் நடைபெறும் இந்த பணி 1 மாத காலத்தில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் CB ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து மனு அளித்தனர். இந்நிலையில் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு கடலூர் மாவட்ட பண்ருட்டி அடுத்து காடாம்புலியூர் ராஜகணபதி நகர் சமத்துவபுரம் பகுதியிலிருந்து நேற்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு அளிக்க வந்தனர். அப்பொழுது அவர்கள் திடீரென மனு அளிக்கும் இடம் அருகே தரையில் புரண்டு பெண்கள் கண்ணீர் விட்டு அழுது எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை கலைந்து செல்லுமாறு கூறினர். நீங்கள் எதற்காக இங்கு வந்து உள்ளீர்கள் என்று விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர்கள் நாங்கள் காடாம்புலியூர் ராஜகணபதி நகர் சமத்துவபுரம் பகுதியிலிருந்து வருகின்றோம். வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு எங்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செய்துள்ள முன்னாள் சர்வேயர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். பின்னர் போலீசார் அவர்களை மனு அளிக்க அனுப்பி வைத்தனர். அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கூறியுள்ளதாவது: நாங்கள் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த காடாம்புலியூர் ராஜகணபதி நகர் சமத்துவபுரத்தில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றோம். எங்கள் பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கு இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக கடவுள் உயிர் ஊராட்சி ஒன்றிய சர்வேயர் குணசேகரனை சந்தித்து இலவச மனைப்பட்டா வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அவர் எங்களுக்கு இலவச மனைப்பட்டா ஏற்பாடு செய்து தருவதாக தெரிவித்தார். இந்நிலையில் பண்ருட்டி திருவதிகை பகுதியை சேர்ந்த ராஜதுரை மற்றும் காடாம்புலியூர் பகுதியை சேர்ந்த மல்லிகா ஆகிய இருவரும் சேர்ந்து உங்களுக்கு இலவச மனைப்பட்டா வேண்டுமென்றால் ஒரு நபருக்கு 55,000 பணம் கொடுக்க வேண்டும். நீங்கள் பணம் கொடுத்தால் உங்களுக்கு உடனடியாக மனைப்பட்டா ஏற்பாடு செய்து தருவதாக தெரிவித்தனர். நாங்கள் அவர்கள் சொன்னதை நம்பி 50க்கும் மேற்பட்டோர் ஜிபே மூலமாகவும் நேரடியாகவும் ரூபாய் 30 லட்சத்திற்கும் மேல் பணம் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கொடுத்துள்ளோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு மனைப்பட்டா வழங்கவில்லை. பலமுறை அவரை சந்தித்து கேட்டபொழுது மனைப்பட்டா வரும் என்று தெரிவித்தனர். இந்நிலையில் அவர் காடாம்புலியூரிலிருந்து விருத்தாச்சலம் பகுதிக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரை தொடர்பு கொண்டு மனைப்பட்டா சம்பந்தமாக கேட்டதற்கு அவரிடமிருந்து எந்தவிதமான பதிலும் வரவில்லை. ஆகவே எங்களிடம் பணம் பெற்று மனைப்பட்டா வாங்கி தருவதாக மோசடி செய்த முன்னாள் சர்வேயர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் எங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தனர். எங்கள் ராஜகணபதி நகர் சார். நாங்கள் ஒரு 7-8 வருஷமாக இருக்கோம் சார். குணசேகர் சர்வேயர் சார். ஏதாவது கையில் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா அனுப்பிடுறோம், உங்களுக்கு பட்டா கொடுத்துட்றோன்னு சொல்லி போலி பட்டா கொடுத்துட்டு சார், போலி பட்டா கொடுத்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், உங்கள் வீட்டை கொளுத்திடுவோம் ஆனால் ஆள் விட்டு துரத்தி தூக்கம் இல்லை சார். 10 நாளாக போலீஸை போய் கேட்டாலுங்க என்ன பணமாக விழுந்து போச்சு, எழவா விழுந்து போச்சுன்னு கேட்குறாங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ணுறது, எங்கே சார் போகிறது? நாங்கள் 10 வருஷமாக அங்கே ஏர்வால் பட்டு கிடக்குது சார். சர்வேரும் அதேமாரி பண்ணுறாரு. கையில் காசை வாங்கி அங்கே கொடுத்துவிடும். அதேமாரி உன்னை கொளுத்தாத விட மாட்டேன்டி உன்னை. குணசேகர் தான் சார் அந்த மாதிரி பணம் வாங்கி கொடுத்தவர் சார். நாங்கள் மனு கொடுக்கணும் தான் சார் வந்திருக்கோம். எங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும் தான் சார் வந்திருக்கோம். நாங்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை மனுநீதி நாள் கூட்டம் நடைபெற்றது.
இதில் நெல்லிக்குப்பம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சுதந்திர தின தன்று உண்ணாவிரத அறை போராட்டம் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடத்துவதற்காக மனு கொடுக்கப்பட்டது. அந்த மனுவில் நெல்லிக்குப்பம் திருவள்ளுவர் நகர் 24வது வார்டில் பொது கழிப்பறை கடந்த 4 ஆண்டு காலமாக செயல்படாமல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. சுற்றியுள்ள பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலை ஓரங்களிலும் அசுத்தம் செய்வதால் சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் பரவும் அபாயம் ஏற்படுகின்றது. இது சம்பந்தமாக பலமுறை நகரமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நகராட்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், எனவே வருகின்ற சுதந்திர தினத்தன்று சனிக்கிழமை உண்ணாநிலை அறப்போராட்டம் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற அனுமதி வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுவதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட வடிகால் வாய்க்கால்களை அகற்றி புதிய வடிகால் வாய்க்காலை அமைத்துக் கொடுக்கவும், தினமும் தூய்மை பணியாளர்களை மற்ற பகுதிகளுக்கு அனுப்புவது போல் 24வது வார்டுக்கும் தினமும் தூய்மை பணியாளர்களை அனுப்ப வேண்டும் எனவும், நமக்கு நாம திட்டத்தின் மூலம் திருவள்ளுவர் நகரில் நடக்கும் வாய்க்கால் வேலையை முழுமைப்படுத்தவும் நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். இது சம்பந்தமாக நெல்லிக்குப்பம் திருவள்ளுவர் நகரை சேர்ந்த இந்திரா என்பவர் பேட்டியளித்துள்ளார். இந்திரா, நான் திருவள்ளுவர் நகர் சேர்ந்த மக்கள். எங்களுக்கு 4 வருஷமாக பாத்ரூம் வசதி இல்லாமல் பிள்ளைங்க குழந்தைங்க இன்னும் வயசானவங்க எல்லாமே ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். பொது வழி இடத்துல எல்லாம் மக்கள் எல்லாம் போய் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. நாங்கள் நடமாட்டம் எதுவும் இல்லாமல் அது வேறு ஒரே அசிங்கமாக இருக்குது எங்களுக்கு. அதனால் பாத்ரூமை திறந்து கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நகராட்சியில் சேர்ந்து நாங்கள் எவ்வளோ நாள் நாங்கள் எடுத்து சொல்லி எங்களுக்கு அது திறக்கலை. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி தயவுசெய்து செய்யுங்க ஐயா. எங்கே வந்திருக்கீங்க? இப்போ நாங்கள் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் மனு கொடுக்க. எங்களுக்கு வாய்க்கால் வசதி இல்லாத 25 வருஷமாக நாங்கள் நகராட்சியில் தண்ணி வசதி வாய்க்கால் வசதி போகாத வாய்க்காவை கட்டி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சார். எங்களுக்கு மழை காலம் வந்த உடனே வீட்டுக்குள்ளேயே தண்ணி பூந்துருச்சு. நாங்கள் பிள்ளைங்கள வச்சுக்கணும், சாப்பாட்டுக்கு இல்லாத கூட நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். எங்களுக்கு வடிவாய் வாய்க்கால் தேவை சார். எங்களுக்கு முக்கியமாக இந்த மழை காலத்தில் தண்ணி போகிற மாதிரி வசதி செஞ்சு கொடுங்க சார் எங்களுக்கு. நாங்கள் அதனால் நகராட்சிலையும் நாங்கள் மனு கொடுத்துட்டோம், எவ்வளோத்தையும் எடுத்து சொல்லிட்டோம். அங்கேயும் இதை வந்துருச்சு, உங்களுக்கு வாய்க்கால் வசதி வந்துருச்சுன்னு சொன்னாங்க சார். ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அது நாங்கள் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.